தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். எங்களது சுற்றுப்பயணம் வழிவகுக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். குறிப்பாக இளைஞர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாற்றத்தை அவர்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை நாங்கள் வாக்குகளாக உறுதியோடு கொண்டு வருவோம். இன்றைக்கு மக்கள் எதிர்பார்க்கும் ஊழலற்ற ஆட்சி தேவை. அந்த ஊழலற்ற ஆட்சிக்கு அதிமுகவும் திமுக காங்கிரசும் வெகு தூரம் விலகி நிற்கிறார்கள். அதை நெருங்கிக் கொண்டிருப்பவர்கள் அப்பழுக்கற்ற தலைவர்களை கொண்ட எங்களது கூட்டணி. எனவே தொடர்ந்து எங்களுடைய சுற்றுப்பயணம் வெற்றிக்கு வழிவகுக்கும். மக்களிடம் உண்மை நிலைகளை எடுத்துக் கூறுவோம். இது ஒன்று எழுதுகிறீங்களா? ஐஐடியினுடைய கல்வி கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகங்களின் ஐஐடி கல்வி கட்டணத்தை மத்திய அரசு ஆண்டுக்கு 2 லட்சமாக உயர்த்த முடிவு செய்திருக்கிறது. உயர்கல்வி பெறுவதிலே அனைத்து பிரிவைச் சேர்ந்தவர்களுக்கும் சம வாய்ப்பும் சம உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உறுதியோடு நினைக்கிறது. குறிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு உயர்கல்வி என்பது எட்டா கனியாக அமைந்துவிட்டது. அத்தகைய பிரிவைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கட்டணச் சலுகை, வட்டியில்லா வங்கிக் கடன், அரசு மானியம் போன்ற பல்வேறு சலுகைகளை வழங்கி மாணவருடைய உயர்கல்விக்கு உத்தரவாதம் கொடுக்க மத்திய அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல இயக்கத்திலிருந்து தங்களுடைய சுயநலத்திற்காக சில தனி நபர்கள் வெளியே சென்றிருக்கிறார்கள். சிலர் இயக்கத்தினுடைய உயர் பொறுப்புகளிலே இருந்தும் கூட பேராசை பெருநஷ்டம் என்ற ரீதியிலே வெளியிலே சென்றிருக்கிறார்கள். எனவே புதியவர்களை அந்த இடத்திலே நியமிக்கக்கூடிய அறிவிப்பு இன்று வெளிவரும். குறிப்பாக சிறுபான்மை பிரிவினுடைய தலைவர் ஒருவர் மட்டுமே சிறுபான்மை பிரிவு விட்டு சென்றிருக்கிறார். 99.90% மாவட்ட அளவிலும் வட்டார அளவிலும் நிர்வாக அளவிலும் இங்கே என்னை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து 3-4 நாட்கள். அதேபோல கோவையிலே நகரத்திலே ஒரு பகுதியினுடைய தலைவருக்கு பதிலாக ஒரு குழு அமைக்கப்படுகிறது. வேலூரிலே கிழக்கு மாவட்டத்திற்கு தலைவர் ஒருவரை இன்று அறிவிக்கிறோம். அதேபோல சென்னையிலே என்ன சென்னை சார் அது தென் சென்னை கிழக்கு பகுதிக்கு கரெக்டா சொல்லுங்க. அப்புறம் தென் சென்னை மேற்கு பகுதிக்கு ஒரு குழுவை அமைக்க இருக்கிறோம். இவைகளெல்லாம் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக என்னுடைய கையெழுத்திட்டு பத்திரிகை நண்பர்களுக்கு மாலையிலே கொடுக்கப்படும். நன்றி, வணக்கம். ரைட் ரைட் ரைட்